அனைவருக்கும் வணக்கம். 10/5/2026 முதல் 16/5/2026 வரைக்கும் உண்டான கும்பராசிக்கு உண்டான பலன். கும்பராசியில் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி, உங்க ராசிநாதனே. உங்க ராசியில ராகு பகவான் பல விதத்துல தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறார். 7ஆம் இடத்துல கேது. இருப்பினும் குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்தோ அது சமம் படுத்திக் கொண்டே இருக்கிறார். நீங்க என்னைக்கு தர்மத்திலிருந்து வெளியில வரீங்களோ அந்த பாதகம் உங்களுக்கு உண்டாகும். பணியிடத்திலையும் சரி, குடும்பத்து விஷயத்திலும் சரி, எல்லாமே நன்மதிப்போட நடந்து கொண்டாலே அனைத்து இடத்துலையும் உங்களுக்கு அதிக ஆற்றல் கொடுக்கும். எப்பவுமே ஒரு பாவ கிரகம், ஒரு சுப கிரகம் பார்த்து கொண்டு இருந்தாலும் இதனால நம்மளுக்கு பல விதத்துல நன்மை நடக்கும். எப்பவுமே நீங்க தர்மவான். இந்த கும்பராசி நிறைவான ராசி நான் ஏற்கனவே சொல்லிட்டு வரேன். அந்த கும்பம் அப்படின்னாலே நிறைவான ராசி. நிறைக்குடம் எப்பவுமே தழும்பாது சொல்லுவோம். அப்ப நிறைக்குடம் தழும்பாதுன்னா உங்க மனதுல இருக்கக்கூடிய விஷயம் வெளிப்படையாக சொல்ல மாட்டீங்க. நீங்களே பிடிச்சி வச்சுக்கீங்க, நான் பார்த்துக்கிறேன், எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு மனம் விட்டு பேசக்கூடிய தன்மை எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உங்களுக்கு வராது. ஆனா பிறருக்கு எப்படியாவது நம்ம மகிழ்ச்சியாக நடக்கணும், அடுத்தவனுடைய மகிழ்ச்சியே நம்மளுக்கு போதுங்கிறது நீங்க இருந்து கொண்டே இருப்பீங்க. உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரியன் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் கொடுப்பார். ஆகவே ஒளிமயமான எதிர்காலம் அப்படின்னு சொல்றோம். அப்ப 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் உங்களுக்கு எதிர்காலத்தை நோக்கி செல்லக்கூடிய தன்மை. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் சுக்கரனும் சேர்த்து கொடுப்பாங்க. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நாள் உங்களுக்கு திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், வீடு, நிலம், பணங்கள் வாங்கக்கூடிய யோகம் அனைத்தும் கொடுக்கும். ஆகவே பொறுப்புகள் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை எனக்கு போதும், மேலும் மேலும் நான் எடுத்து சம்பந்தப்பட்டு இருந்தால் குடும்ப பாரம் ஒரு பக்கம், ஆபீஸ்ல பணம் ஒரு பக்கம், நான் எதைதான் நான் சமாளிக்கிறது உங்களுக்கு ஒரு குழம்பல் உண்டாகும். இதுல இருந்து நீங்க விடுபட்டு வர்றதுக்கு தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு பலமாக இருப்பதால் நீண்ட காலமாக தள்ளி போன விஷயங்கள் நிறைவேறும். உங்களுடைய கடினமான உழைப்பால் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலம். ஆக சக ஊழியர்களுக்கு நிதானமாக இருந்து வரணும். அப்போ போட்டி பொறாமை கிடைக்கும். ஒரு பொறுப்பு ஒரு ஆளுக்கு கொடுக்குறாங்கன்னா சக ஊழியர்கள் அதே பொறுப்பை எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க. அது ஒரு நபருக்கு கிடைக்கும் போது உங்க கும்பராசி உங்களுக்கு கிடைக்கும் போது அடுத்த ராசிக்காரங்கள் அது கண்டு அஞ்சுவார்கள். இவருக்கு அந்த பொறுப்பு கொடுத்துட்டாங்க, இவர்கிட்ட போய் நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிறத உங்களுக்கு தாழ்வாக பேசி உங்களுக்கு மேலும் மேலும் மனம் புண்பட அளவுக்கு நடந்துப்பாங்க. அதுக்கெல்லாம் கண்டுக்க கொள்ளக்கூடாது. இடமாற்றம் கொடுக்கும். அதனால உங்களுக்கு வெளியூர்லாம் அனுப்பி வைப்பாங்க. உங்க ஆபீஸ் மூலமாகவே இந்த டியூட்டில இன்னும் மேலும் பார்த்துக்கணும், இந்த ஊர்ல போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி வெளியூர் அனுப்பக்கூடிய தன்மை உண்டாகும். அதனால உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். பொருளாதார சிக்கலிருந்து விடுபடலாம். நீங்க அதே போல் சுயத்தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஆர்டர்கள் அடையும். அதனால பணப்பழக்கம் அதிகரிக்கும். திட்டமிட்டு செய்வீங்க. எந்த வேலை செய்தாலும் திட்டமிட்டு செய்யக்கூடிய காலம். ஆடம்பர செலவு மட்டும் நீங்கள் தவிர்த்தாலே போதுமானது. பொருளாதாரம் நல்ல மேன்மை அடையும். குடும்பத்துல ஒரு நல்ல மகிழ்ச்சி, ஃபேமிலியில நல்லா இருக்கும். 4ஆம் இடம் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நல்ல ஒரு பொருளாதார மேன்மை அடையும். குடும்பத்துல மகிழ்ச்சி, சொத்து சுகங்கள்லாம் வாங்கி கொள்ளலாம். ஏதேனும் ஒரு வகையில ஒரு சின்ன வீடாவது நம்ம கிடைக்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஒரு பழைய வீடு இருந்தாலும் பரவாயில்ல, புதிய வீடு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பிளாட்டா இருந்தாலும் பரவாயில்லங்கிறது தயாராகிறதுனால உங்களுக்கு பொருளாதார மேன்மையடையும். இருப்பிடம் கிடைக்கும். இருப்பிடம் தான் சொந்த வீடு அமையக்கூடிய தன்மையை கொடுக்கும். அதுல இருந்தாலும் குடும்பத்துல உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை மனம் விட்டு பேசி தீர்த்து கொள்வதே சிறந்தது. இது மட்டுமே நீங்க செய்யக்கூடிய வேலை. முதல்ல உங்க மனதுல இருக்கக்கூடிய மன இறுக்கம் உங்களுக்கு கொண்டே வைப்பீங்க. யார்கிட்ட சொல்ல மாட்டீங்க, நீங்களே வச்சுக்கிறது. பார்த்துக்கலாம், இதெல்லாம் நடக்குது. மனம் விட்டு மனைவி கிட்ட பேசுங்க, மனைவி கிட்ட தாய் தகப்பன்கிட்ட பேசுங்க.
சகோதரிட்ட பேசி ஏதேனும் ஒரு ஆறுதல் கிடைக்கும். அதனால ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான வழி கிடைக்கும். பேசினால்தான் தீரும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நீங்க பேசவே மாட்டீங்க. அனைத்தும் தெரிந்தவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு என்பதால். ஆகவே இருப்பினும் ராசி கும்பராசி ராகு சேர்ந்து இருப்பதால் உடம்பு சம்பந்தப்பட்ட விவாதத்தை இல்லாமல் பார்த்துக்கணும். சூரிய பகவான் செவ்வாய் சேர்ந்து இருப்பதால் நெருப்பு கிரகம். தண்ணீர் அதிகமாக அருந்தி வரணும். உடம்புல உஷ்ணத்தை தணிக்கணும். ஜூஸ் ஐட்டம் இளநீர்கள் நிறைய சாப்பிடுவாங்க. குளிர்ந்த பானம் மட்டும் அருந்தாதீங்க. தில்லுன்னு சாப்பிடணும், வெயில சுத்திட்டு வந்தோம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஆனா இருப்பினும் உடல் ஆரோக்கியத்துல நீங்க சற்று எளிமையான உணவு உட்கொண்டு வருவது, காரசாரம் இல்லாத உணவு உட்கொண்டு வரும்போது உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும், உடல் ஆரோக்கியம் உண்டாகும். கலைத்துறைகள் இருக்கிறவங்களுக்கும் சரி, அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறவங்களும் சரி, அரசியல் துறையில இருக்கிறவங்களும் சரி, நல்ல மதிப்பு உண்டாகும். பொறுப்புகள் அதிகரிக்கும். கலை சம்பந்தப்பட்ட துறையில நல்ல ஒரு பேரும் புகழும் அடையக்கூடிய காலம். அதனால உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், ஒரு சொற்பொழிவு ஆற்றணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் பயணத்துக்காண்டி கூப்பிடுவாங்க. அதனால நீங்க வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகமும் கொடுக்கும். இருப்பினும் ஏற்பட்ட தடைகள் நம்மளுக்கு நிவர்த்தி ஆகணும்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வரும்போது உங்களுக்கு அதீத பலன் கொடுக்கும். செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல இருப்பதால் அதே செவ்வாய்க்கிழமை போய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்ளும்போது தொடர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றல் கொடுக்கும். உங்க ராசியில ராகு பகவான் இருப்பதால் ஹனுமானை வழிபாடு, ஹனுமான் சாலி கேட்டு வர்றது, பாடுவது நல்ல மதிப்பு உண்டாகும். ஆகவே உங்களுடைய எந்த விதமான விஷயமா இருந்தாலும் நீங்களே கணித்துக் கொள்ளக்கூடாது. உங்க கணிப்பு கூட சில நேரம் தவறாக முடியும். சனி பகவான் 2ஆம் இடத்துல இருப்பதால் உங்க கணிப்பு தவறாக மாறக்கூடாதுன்னா மனைவியாக இருந்தாலும் தாயகப்பனாக இருந்தாலும் அல்லது பிள்ளைகளை கூட நம்ம ஒரு ஆலோசனை செய்து கொள்ளும் போது அதனால நம்மளுக்கு ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். ஆகவே உங்கள் நிலையிலிருந்து நீங்க சற்று கொஞ்சம் மாறி மனம் விட்டு பேசி உங்களுடைய பிரச்சனைக்கு உண்டான தீர்வுக்கு உண்டான வழி தேடிக்கொள்ளும் போது கைமேல் பலன் கொடுங்க சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.